பாதாள உலக குழு தலைவர் அல்டோ தர்மே நேற்றைய தினத்தில் துபாயில் கைது செய்யப்பட்டார். அதே போன்று மற்றொரு போதைப்பொருள் வர்த்தகரான சியான் பாசிக் என்பவரும் கூட நேற்றைய தினத்தில் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போன்று நொச்சியாகம அனுராதபுரத்தின் நொச்சியாகம பகுதியில் நேற்றைய தினத்தில் கணவன் தனது மனைவியை கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் ஒன்றும் கூட பதிவாகி இருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பாதாள உலக குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களை கைது செய்து போதைப் பொருளை இல்லாதொழிப்பதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் பல்வேறு முக்கிய பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். வெளிநாடுகளில் இருந்தும் கூட கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல்வேறு குற்றச்செயல்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. மேலும் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் மிக பெரிய அளவிலான போதைப் பொருட்களும் கூட கடந்த காலங்களில் மீட்கப்பட்டன. அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு பாதாள குழு உறுப்பினர், பாதாள குழு தலைவர் நேற்றைய தினத்தில் துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் அல்டோ தர்மே, எல்லாவல லியனகே தர்மசிறி என்பதுதான் இவருடைய உண்மையான பெயர். இவர் இலங்கையில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்பு பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று நீண்ட காலமாக வெளிநாட்டில் தங்கியிருந்து வருகிறார். அவ்வாறான நிலையில் தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த 23ஆம் தேதி துபாயில் ஒரு இரவு நேர விடுதியில் இருந்தபோது அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மேலும் 3 நண்பர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர் துபாயில் இருந்து கொண்டு இலங்கையில் பல்வேறு குற்றச்செயல்களை அரங்கேற்றியதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு இலங்கையில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தின் பின்னணியில் இவர் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய தற்போதைய டெஸ்ட் அணியின் தலைவராக இருக்கக்கூடிய தனஞ்சய டி சில்வாவினுடைய தந்தையான ரஞ்சன் டி சில்வா 2017ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். கல்கிசை மாநகர சபையினுடைய உறுப்பினரான அவர் 2017ஆம் ஆண்டு ரத்மலானையில் உள்ள அவருடைய வீட்டுக்கு முன்னால் வைத்து சுட்டு கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருந்தவர் அல்டோ தர்மே என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படி கைது செய்யப்பட்ட அல்டோ தர்மே உள்ளிட்ட இந்த 5 பேரையும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் பல தகவல்கள் வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கிடைக்கக்கூடிய மேலும் பல தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். அதே போன்று மற்றொரு முக்கியமான போதைப் பொருள் வர்த்தகரும் கூட நேற்றைய தினத்தில் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சியான் பாசிக் என்பவர் தான் அந்த நபர். அவர் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது. அவரும் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் இலங்கையில் அவரோடு இணைந்து யார் யார் போதைப் பொருள் வர்த்தகத்தை மேற்கொண்டார்கள், என்னென்ன வகையான போதைப் பொருள் வர்த்தகத்தை மேற்கொண்டார்கள் போன்ற தகவல்கள் கிடைக்கப்பெறும். எனவே அந்த தகவல்களையும் கூட நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இப்படி நேற்றைய தினத்தில் மிக முக்கியமான 2 பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போன்று அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு கொலை சம்பவம் பதிவாகி இருந்தது. அது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கின்றது. அதாவது தன்னுடைய மனைவியை கணவன் கத்தியால் வெட்டி கொலை செய்திருக்கின்றார். மதுபோதையில் வந்த கணவன் மனைவியோடு சண்டையிட்டு இருக்கின்றார். இருவருக்கும் இடையிலான அந்த வாக்குவாதம் முற்றியதை அடுத்து கூறிய ஆயுதத்தால் தன் மனைவியை வெட்டி கொலை செய்திருக்கின்றார். கொலை செய்த பின்னர் அந்த சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக சொல்லப்படுகின்றது. அந்த சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 3 பிள்ளைகளின் தாயான 41 வயதுடைய ஒருவரை கொல்லப்பட்டிருக்கின்றார். கணவன் தற்போது தலைமறைவாகி இருக்கின்றார். அவரை கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதே போன்ற ஒரு சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றிருந்தது. கணவன் தன்னுடைய மனைவியின் மீது பெட்ரோல் ஊற்றி தீயிட்ட சம்பவம் பதிவாகியிருந்தது. ஆனால் தெய்வாதீனமாக அவர் உயிர் பிழைத்து தற்போது கொழும்பு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். நாள்தோறும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொலையோ அல்லது தற்கொலையோ முடிவாக போவதில்லை என்பதை மாத்திரம் நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எனவே கூடுமானவரை வன்முறைகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இதுபோன்ற மற்றொரு காணொளியில் மேலும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.